ஒரு பக்கம் சண்முகம் வரலையேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. பஜனைக்கு போனவரை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, அவன் ஏதோ ஏழரை இழுத்துட்டு வர போகிறான், ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறான் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பரணி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு வராரு. அந்த ஊரில் வந்துட்டு இந்த மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அவர் வந்தோடனே சொல்லுங்கண்ணே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல, இல்லைம்மா இந்த மாதிரி சண்முகம் ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறாராமே, அதுக்காக என்கிட்ட துணியெல்லாம் வாங்கி போனார். இந்த மாதிரி நாடகமா? ஆமாம் ஆமாம், அதுக்காக வாங்கிட்டு போனார். அந்த வேஷத்தை போட்டும் வந்துட்டு அவருக்கு அவர் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மனசில் ஓ வேஷம்லாம் போட்டாச்சு அப்படின்னு பரணி கேட்க, ஆமாம் அப்படி தான் ஃபோன் பண்ணார். சரி அதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, அப்படியாண்ணே சரிண்ணே, அவர் இன்னும் வீட்டுக்கு வரலண்ணே, சரி நீங்கள் போங்கண்ணே, நான் அவர் வந்தால் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுறாங்க. பார்த்தீங்களா மாமா, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த குற்றவாளியோட பார்க்கறதுக்காக போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா மாமா, போலீஸில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இவன் இப்படி பண்ணுறான், சரி விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு நான் தெரியறேனா யார் கணக்கும் நான் தெரியலன்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்டுட்ருக்காரு நம்ம வெட்டுக்கிளிக்கிட்டேயும் இவர்கிட்டையும். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா கரெக்டாக வந்து வீரா இருக்கிறத பார்த்துறாங்க. ஐயோ வீரா வேறு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு 3 பேர் திருன்னு முடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, குடிக்காரங்க மாதிரி கூடி இதுக்காக வந்துட்டு சண்டை போட்டுட்ருங்க, இந்த மாதிரி எல்லாரையும் டைவர்ட் பண்ணுங்கள், நான் அந்த நேரத்தில் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வெட்டுக்கிளியும் வந்துட்டு இவங்களும் பண்ணுறாங்க. போயிட்டு ஒரே ரகலை பண்ணுறாங்க. என்னாச்சுனான்னு வீரா வந்து கேட்க, நான் இந்த மாதிரி சரக்கு வாங்கி வச்சு நான் இவன் எடுத்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க இது பண்ணிகிட்ருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. கரெக்டாக வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்தோடனே சண்முகம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு போயிடுறாரு. போயிறதுக்காக இது பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக பரணி வந்துடுறாங்க. பரணி வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போதுவை, என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கத்தி இது பண்ணுறாங்க. டாக்டர் அம்மா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இவங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு பதில் வாங்கிட்டான்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, வெட்டுக்கிளி வந்துட்டு அண்ணி இந்த மாதிரி அண்ணா அங்கே நின்றுட்டுருக்காரு, அவர் உள்ளே போகிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ட்ராமா, நாங்கள் எதுவும் இது பண்ணல, நீங்கள் தான் எப்படியாவது உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சார் இவங்களெல்லாம் இது பண்ணவே முடியாது சார், இவங்களை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது சார் பரணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சண்முகம் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனவர் வந்துட்டு போய் தடுமாறி விழுறாரு அந்த ஃபைல் கேஸ் இருந்த ரூம்குள்ளே. அப்படி விழும்போது ஃபைல்ஸ் எல்லாம் விழுது. அதில் ஒரு ஃபைல், அதாவது அந்த ரவுடியோட ஃபைல் கரெக்டாக அவருக்கு கிடைக்கிது. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.